ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு காயின் ஆர் கோல்டு சிட்டு எது போட்டால் நமக்கு லாபம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இல்லை பெரிய ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினைக்கும் போது எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணால் அது நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கோல்டு காயின் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கோல்டு காயினை பற்றி பார்க்கலாம். கோல்டு காயின் வாங்குறதுல என்னென்னலாம் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி டு பை. நம்மக்கிட்ட ஒரு ரூ. 100 இருக்குது அப்படின்னா கூட நம்ம அந்த ரூ. 100க்கு தங்கம் வாங்கிட முடியும். ஏன்னா இப்போ வந்து டிஜி கோல்டு அப்படின்ற ஆப் மூலமாக நம்மளால் ₹100 நம்மளால் கோல்டை சேவ் பண்ண முடியும். என்னால் மொபைல் ஆப் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, நான் கையிலேருந்தே அப்படியே நான் கோல்டாக வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 800லேருந்து 850 வச்சுருந்தா இந்த மாதிரி 100 மில்லிகிராம் காயின் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். இந்த காயின் வந்து 100 மில்லிகிராம் தான். இது வந்து நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா, இது வந்து 250 மில்லிகிராம், அதாவது 1/4 கிராம். இது வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ₹2500லேருந்து ₹3000க்குள்ளே இருந்தால் வாங்கிடலாம். மேக்ஸிமம் ₹2500 இருந்தால் நம்மளால் இந்த காயின் வாங்கிட முடியும். இந்த 1/4 கிராம், அதாவது 250 மில்லிகிராம் காயின் வாங்கிட முடியும். நெக்ஸ்ட்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 1/2 கிராம். இது வந்து ஒரு ₹3500லேருந்து ₹3700க்குள்ளே இருந்தால் நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் அப்பப்போ அமௌண்ட்டு சேரும்போது அதை நம்ம வந்து இந்த மாதிரி காயினாக வாங்கி நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுள் டு பை. நமக்கு எப்பெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நம்ம வாங்கிக்கலாம். இப்படி 100 மில்லிகிராம் இல்லை 200 மில்லிகிராம் 1/4 கிராம் இப்படி வாங்குறதுக்கு வந்து எனக்கு நிறைய நான் வந்து அடிக்கடி வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது, இல்லை ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு 1 or 2 மந்த்ஸ் நம்ம சேர்த்து வச்சு இந்த மாதிரி 1 கிராம் காயினாக கூட நம்ம வாங்கலாம். 1 கிராம் காயின், 2 கிராம் காயின், இந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நம்ம 1 கிராம் 2 கிராம் அப்படி கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். இல்லைன்னா ஒரு 10 டேஸ் சேலஞ்ச் பண்ணியோ இல்லை ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணியோ என்னால் இவ்வளோ அமௌண்ட் டெய்லி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி கூட நம்மளால் கோல்டு காயினை ஈஸியாக வாங்கிக்க முடியும். அது எல்லாமே நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோனை பொறுத்தது. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஈஸி டு ரீசேல். இதை நம்ம வந்து ஈஸியாகவே ரீசேல் பண்ண முடியும். கோல்டு ஷாப்பில் போய் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பில்லு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்போன்னா 2023 5வது, அதாவது மே மாதம், அந்த மே மாதம் 6ஆம் தேதி நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராம் காயினை கொண்டு போய் நான் கடையில் கொடுத்துருக்கேன். ஜிஆர்டியில் தான் கொடுத்தேன். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ₹5650 இருந்தது. நான் 2 கிராம் கொடுத்தேன். எனக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் அவங்க லெஸ் பண்ணலை, அப்படியே அதை எடுத்துக்கிட்டாங்க. 2 கிராமுக்கு வந்து கரெக்டாக ₹11,300 கொடுத்தாங்க. ஒரு சில கடைகளில் வந்து 1% 2% வந்து காயின்கே லெஸ் பண்ணி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அப்படியே கொடுத்துட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு அது எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஈஸி டு எக்ஸ்சேஞ்ச். நான் இப்போ கோல்டு காயினை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த காயினோட எத்தனை கிராம் இருக்கோ அத்தனை கிராமுக்கு நான் கோல்டாகவும் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாகவே நம்ம காயினை வந்து ஜுவல்லாக ஈஸியாக நம்ம மாற்றிக்க முடியும். நம்ம ஆனால் வேஸ்டேஜ் அந்த ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் கேஷாகவும் பண்ணுறாங்க, கோல்டாகவும் நமக்கு வர வைக்கிறாங்க. நமக்கு கேஷாக வர வைக்கிறது வந்து எப்போவுமே நஷ்டமாக தான் இருக்கும். கோல்டாக வர வைக்கிறது தான் நமக்கு வந்து லாபமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மாதம் ₹5000 கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா 11 மாதத்தில் நமக்கு ஒரு ₹55,000 நம்ம கட்டியிருக்கோம். ஆனால் அந்த அன்னைக்கு நமக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டபுளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 55,000 வச்சு நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஸோ நம்ம வந்து கிராமாக ஆட் பண்ணுறதுல தான் போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து இப்போ 50-50 ஆக்கிட்டாங்க. நான் வந்து கோல்டு சிட்டில் நான் சேர்ந்துருக்கேன், ஜிஆர்டியில் சேர்ந்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 50% வந்து நம்ம எடுக்கிற ஜுவல்லுக்கு என்ன வேஸ்டேஜ் வருதோ அதில் பாதி வந்து நம்ம பே பண்ணணும். ஃபுல்லாக அவங்க பே பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 18% வரைக்கும் ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அந்த இதெல்லாமே மாற்றிட்டாங்க. நான் வந்து இந்த கோல்டு சிட்டு வந்து எப்போ சேர்ந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் தான் சேர்ந்தேன். ஜூன் மந்த்து சேர்ந்துருக்கேன். ஒரு 4000 எவ்ரி மந்த் 4000 கட்டுற மாதிரி ஜூன் மந்தில் தான் நான் சேர்ந்துருக்கேன்.
பட் ஆனால் இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இதுக்கு முன்னாடி கோல்டு சீட்டு நாங்கள் போட்டிருக்கோம். பட் அப்போ வந்து 18% ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அது கன்வீனியண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம என்ன எடுத்தாலும் அதில் பாதி நம்ம பே பண்ணணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்கு நம்ம காயின் வாங்குறதே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணி அதில் பாதி இப்போ நான் ஒரு 18%க்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 18ல் பாதி நான் பே பண்ணணும். 9% பே பண்ணணும். ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். அப்போ ஜிஎஸ்டி 3% வரும்போது நான் 12% நான் பே பண்ணி தான் நான் ஜுவல்ல வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எனக்கு நகைச்சீட்டு போட்டுமே எனக்கு அதில் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு காயினாக நான் வாங்கி வச்சேன் அப்படின்னா, காயின் வந்து இப்போ நான் வந்து கம்மியாக இருக்கும்போது நான் வாங்கி வைக்கிறேன். ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு அது வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நான் ரீசேல் பண்ணேன்னா எனக்கு இன்னுமே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காயினாக வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஒரு சில கடைகளில் வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னும் நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நம்ம சீட்டு போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கடையில் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பர்டிகுலர் கடையில் தான் வாங்கணும்னு இல்லை. நம்ம எந்த கடையிலனாலும் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். நமக்கு எந்த கடையில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கோ அந்த கடையில் போய் நம்ம காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கம்மியான வேஸ்டேஜில் நம்ம வந்து ஜுவல் வாங்கிக்க முடியும். நான் ரீசெண்டாக இப்போ சரவணா செல்வரத்தினம் போனேன். அங்கே வந்து 6%லேருந்தே நமக்கு வந்து செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 12% வேஸ்டேஜில் தான் செயின்ஸ் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு காயினாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது நமக்கு கன்வீனியண்ட்டான கடையில் கம்மியான வேஸ்டேஜில் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காயின் சேவிங்ஸ் தான் நான் வந்து பெஸ்ட்டாக பார்க்குறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.